வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 1700 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சிங்கவல்லி அப்படிங்கிறது தான் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற அந்த கீரையை வந்து குறிக்காத மூலிகை பெயர். ஓகே, இந்த கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம் இதெல்லாமே கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற மூலிகையை குறிக்கக்கூடியது. அப்போ சிங்கவல்லி அப்படிங்கிறது எந்த மூலிகையை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கவல்லி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஞான பச்சிலை, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தூதுவளை அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேங்களா, இந்த ஞான பச்சிலை அப்படின்னு தூதுவளைக்கு பெயரிட்டவர் யார் அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் தான் இந்த ஞான பச்சிலை அப்படிங்கிற அந்த பெயரிட்டிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருள்கோள். ஓகே, இந்த திருக்குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த இல்வாழ்க்கையோட பண்பு அப்படிங்கிறது ஒருவர் அன்பு காட்டுவது, இல்வாழ்க்கையோட பயன் அப்படிங்கிறது அறம் செய்வது. இதுதான் இந்த மாதிரி வந்து நேருக்கு நேராக நிரல் நிறையா வந்து பொருள் கொள்ளும்படி வர்றதுனால இந்த வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது. கேண்மை அப்படிங்கிற இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு அப்படிங்கிறது. அப்போ நட்பு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? பகை அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையாக படிச்சுட்டு ஆன்சர் போடணும். ஓகேங்களா, கேண்மைன்னு பார்த்துட்டு உடனே நட்புன்னு போட்டக்கூடாது, அதோடைய எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை அப்படிங்கிறது. பாலை நிலத்துக்குரிய பறவைகள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி புறா, பருந்து, அதுதான் வந்து பாலை நிலத்துக்குரிய பறவைகள். ஓகே, கிளி மயில் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்குரியது, கடற்காகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் நிலத்துக்குரியது, நாரை அன்னகம் பார்த்தீங்க அப்படின்னா மருதத்துக்குரியது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், துறந்தார் துணை பெருமை துணை கூறின் பெய்ய திறந்தாரை எண்ணி கொண்டற்று இதில் வரும் மோனை எது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது பொலிப்பு மோனை தான் இந்த மோனைகளில் வருது. ஓகே, அதாவது பொலிப்பு மோனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சீரில் வந்து 1வது சீர்லையும் 3வது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை பொலிப்பு மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், துறந்தார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீரு, துணைக்கூறின் அப்படிங்கிறது 3rd சீரு. ஓகேங்களா, இந்த மாதிரி 1வது சீரிலையும் 3வது சீரிலையும் முதல் எழுத்து ஒன்றி வர்றதுனால இதை என்னன்னு சொல்லுவாங்க? பொலிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இணை மோனை அப்படின்னா என்ன அப்படின்னா 1வது சீர்லையும் 2வது சீரிலையும் மோனை ஒன்றி வந்தால் இணை மோனை அப்படிம்பாங்க. அதே வந்து ஒருவு மோனை அப்படின்னா 1வது சீரிலையும் 4வது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா ஒருவு மோனை. கூலை மோனை அப்படின்னா 1, 2, 3 இந்த சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூலை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கதுவாய் மோனை அப்படின்னா என்ன அப்படின்னா 1, 3, 4 சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை மேற்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே போலவே 1, 2, 4 இந்த சீர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனை வந்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது போலவே 1, 2, 3, 4 இந்த சீர்களில் பார்த்தீங்க அப்படின்னா மோனை வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்று மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மோனை வந்து 7 வகை இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிறு தகவல். எதற்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் ஓல்டு புக்கிலேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 10 to 15 கொஸ்டின்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதுமானது. உங்களால் அதிலிருந்து முழு மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். ஏன்னா ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா, ஓகே, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலயமா நீங்கள் ஓவராலாக தமிழில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆவீங்க. எந்தெந்த ஏரியாக்கள்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் இதன் மூலியமாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் இதில் அமைந்து வரும் தொடை நயம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ
அடிமுரண் தொடை அதுதான். அதாவது இந்த அடிமுரண் தொடை அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன்பம் துன்பம் ஓகேங்களா. இன்பம்னா மகிழ்ச்சியை குறிக்கும், துன்பம்னா வருத்தத்தை குறிக்கும். இந்த மாதிரி முரணாக வருது ஓகேங்களா. அது போலவே அடி இது ஒரு அடியிலே வருது, இன்னொரு அடியிலே வருது. அதனால் முரணா அடிதோறும் வர்றதுனால இது அடிமுரண் தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது நிறை நிறை நேர் அப்படிங்கிறது தான். ஓகே, இதை அசை பிரிப்போம். எப்படின்னா அரி அப்படிங்கிறத அசை பிரித்தோம்னா நிறை அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எவற்று அப்படின்னு பிரிப்போம். எவற்று அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா நிறை அப்படிங்கிறத தான் குறிக்கும். அதே போலவே ருள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நேர். ஓகேங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதாவது நிறை நிறை நேர் அப்படிங்கிறது என்ன வாய்ப்பாடு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 1.5 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். அதாவது ஔகாரம் அப்படிங்கிற அந்த அவுங்கிற அந்த எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை அளவு கொண்டது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சு ஒலிக்கும். இந்த மாதிரி 1.5 மாத்திரை அளவு குறைஞ்சு ஒலிக்கிறது தான் ஔகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரட்டை கிளவி இரட்டிற் பிரிதிசையா என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு ஆப்ஷன் பி, நன்னூல் தான். ஓகேங்களா. இந்த நூல் தான் இரட்டை கிளவி இரண்டில் பிரிந்திசையா அப்படின்னு குறிப்பிடுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை எடுத்து எழுதுக. ஓகே, இதில் பொருந்தாதது எது அப்படின்னா அதாவது ஆப்ஷன் டி, கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது பொருந்தாதது. ஓகேங்களா. கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இடவலு வரும். ஓகேங்களா. காலவலு வராது, இடவலு தான் வரும். ஓகே, மற்றது எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. அதாவது அரசன் வந்தது அப்படிங்கிறது திணைவலு. அதாவது அரசன் அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிற அக்கிரிணையை கொண்டு முடிஞ்சதுனால இது திணைவலு. அதுக்கடுத்து கபிலன் பேசினாள் அப்படின்னு வருது. கபிலன்கிறது ஆண்பால், பேசினாள்ங்கிறது பெண் பாலை கொண்டு முடியுது. இதனால் இது பால்வலு. ஓகே, அடுத்து குயில்கள் கூவியது அப்படின்னு வருது எண்வலு. அது தவறு தான். அதாவது குயில்கள் கூவின அப்படின்னு தான் வரும். அதனால் கூவியது அப்படின்னு வர்றதுனால இது எண்வலு. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி, கமலா சிரித்தாய் காலவலு அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, இந்தியா வென்றது ஓமை ஆகு பெயர் அப்படிங்கிறதா. இந்தியா வென்றது அப்படிங்கிறது ஓமை ஆகு பெயர் வராது, இடவாகு பெயர். ஓகேங்களா. அதாவது இந்தியா வெல்லலை, அதாவது இந்திய மக்கள் வெல்லலை, இந்திய கொண்ட அந்த அணிதா வென்றிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்தை குறிக்கிறதுனால இது இடவாகு பெயர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தொழிற்பெயரை கண்டறிக. வா அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னா வருதல் அப்படிங்கிறது. அதாவது தொழிற்பெயர் அப்படின்னாவே மேக்சிமம் எது வரும் அப்படின்னா தல்லு அல்லு, இந்த 2 விகுதிகள் வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம், அது தொழிற்பெயர் அப்படின்னு தான். ஓகேங்களா. வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். ஆப்ஷன் பி, காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. இதுதான் அகர வரிசைப்படி அமைஞ்சிருக்கு. அதாவது ககர வரிசை கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கா, கா, கி, கி, கூ, கூ, கே, கே, கை, கோ, கோ, கவ். இந்த மாதிரி இந்த வரிசைப்படி நீங்கள் சொற்களை அமைச்சிங்க அப்படின்னா அது அகர வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரிசைப்படி அமைஞ்ச சொல் தான் ஆப்ஷன் பி, காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இனிய நண்பா இலக்கண குறிப்பு தருக. இதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செயலையோ காலத்தையோ காட்டாம பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுறது தான் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த இனிய அப்படிங்கிறது ஒரு கேரக்டரை குறிக்குது. ஒரு இனிமையான நண்பன், ஒரு நல்ல கேரக்டரான ஆளு, இப்படிங்கிற மாதிரியான பொருளை தரதுனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பு பெயரச்சம். இது பெயரை கொண்டு முடியறதுனால பெயரச்சம், அதை பண்பை மட்டும் காட்டுவதனால இது குறிப்பு பெயரச்சம் எனப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அதாவது இதில் நொச்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஒரே நிமிஷம் ஆப்ஷன் ஏ, மதில் காத்தல் அப்படிங்கிறதா நொச்சி அப்படிங்கிறதோட பொருள். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடல் தான் என்ன வரும் அப்படின்னா காஞ்சி திணை அப்படின்னு வரும். அதே பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி திணை அப்படிங்கிறது கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்த முற்றுகையிட்ட அரசனோடு அந்த நொச்சி பூவை சூடி போராடுவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எயில் அப்படிங்கிறதோட அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா மதில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதன் அடிப்படையில் எயில் காத்தல் அப்படின்னா மதில் காத்தல் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லை பொருளோடு பொருத்துக. ஓகே, அதாவது வனப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா அழகு அப்படிங்கிறது, அடவி அப்படின்னா காடு அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும், வீறு அப்படின்னா வலிமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும், மதுரம் அப்படின்னா இனிமை அப்படிங்கிற பொருளை தரும். இந்த 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ, அதாவது 2, 4, 1, 3 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. அதாவது நூலாசிரியர். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3 தான். அதாவது திரிகடுகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நல்லாதனார். ஓகே, திரிகடுகம் அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற 3 மூலிகைகளை கொண்டது. இந்த 3 மூலிகைகள் எப்படி வந்து உடலுக்கு நன்மை செய்யுதோ அதே போலவே இந்த திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய 3 பாடல்கள் 3 கருத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத பொருள்படி திரிகடுகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த திரிகடுகம் வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா எழுதியவர் வந்து பெருவாயின் முள்ளியார் அவர்கள் தான் ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட பொருள் என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறதா ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட பொருள். ஓகேங்களா? ஓகே, இதில் எழுதியவர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் அவர்கள். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா கயத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரை சேர்ந்தவர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பழமொழி 400 நூலை எழுதியவர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் அவர்கள். 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பாடல்லையும் பழமொழி ஒன்று வெளிப்படும். அதனால் இந்த நூலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பழமொழி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்றுரை அரையனார் பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகே, இந்த பழமொழி 400 நூல் எந்த நூற்றாண்டு எழுதப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசான் அவர்கள் தான். ஓகே, அதாவது இந்த காரியாசன் யாருடைய மாணக்கர் அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயானார் அவருடைய மாணக்கர் தான் இந்த காரியாசான் அப்படிங்கிறது. ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காரி அப்படிங்கிறது. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா பாயிர செய்யுள் வந்து இவர் என்ன சொல்லுது அப்படின்னா மாக்காரி ஆசான் அப்படின்னு வந்து இவரை சிறப்பிக்குது. பாயிர செய்யுள் மாக்காரி ஆசான் அப்படின்னு வந்து சிறப்பிக்குது. சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் வீடு தூது நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அவருடைய பெயர் வந்து அறியப்படவில்லை அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த தமிழ் வீடு தூது நூலோட பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இந்த நூலை முதல்ல பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா ஊவேசா அவர்கள் தான் பதிப்பிச்சாரு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த நூல் வந்து எந்த ஆண்டு ஊவேசா அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வீடு தூது கலிவெண்பாவால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் தமிழ் வீடு தூது அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே, இந்த நூலோட பாட்டுடை தலைவர் யாரு அப்படின்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் கொண்ட காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழை தூது விடுவதாக பாடப்பட்ட நூல் தான் என்ன அப்படின்னா இதை வந்து என்ன அப்படின்னா தமிழ் விடு தூது அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடியது இந்த தூது அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகேங்களா? வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் அப்படின்லாம் அழைக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி குண்டலகேசி அப்படிங்கிறதா ஐஞ்சிறு காப்பியங்களில் இல்லாத ஒரு நூல். ஓகேங்களா? இது வந்து குண்டலகேசி வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் வந்துடும். சீவக சிந்தா மணிமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி அந்த மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இந்த 3மே பாருங்க நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி இதெல்லாமே ஐஞ்சிறு காப்பியங்கள். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் உதயன குமார காவியம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் தான் வரும். அது நாககுமார காவியம், யசோதர காவியம். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஞ்சிறு காப்பியங்களில் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்காரு. ஓகே, இந்த பாரதிதாசனுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அப்பர் அவர்கள் தான் கரையேறி இருப்பாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ருபாயத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நான்கடி செய்யுள் அப்படிங்கிறதா ருபாயத் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள். ஓகே, அதாவது இந்த ருபாயத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் தான் எழுதியிருப்பார். அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தான் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, அந்த பாடலில் வரக்கூடியது தான் இந்த ருபாயத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த ருபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி ருஷ்ய நாடு தான். ஓகேங்களா? ருஷ்ய நாடு தான் அணுத்துளைக்காத அந்த கிரெம்ளின் மாளிகையில் வச்சு திருக்குறளை பாதுகாத்துக்கிட்டு இருக்க நாடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தெரிவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அதாவது 7 பருவ மகளிர் வந்து இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். பேதை அப்படின்னா 5 to 7 வயசு இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பெதும்பை அப்படின்னா 8 முதல் 11 வரைக்கும் இருந்தால் அது பெதும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கை அப்படின்னா 12 to 13 வயது இருக்கவங்கள மங்கை அப்படிம்பாங்க. மடந்தை அப்படின்னா 14 to 19 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை மடந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே போலவே அறிவை அப்படின்னா 20 முதல் 25 வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள அறிவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தெரிவை அப்படின்னா நம்ம பார்த்தோம் 26 to 32 இருக்குந்தா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெரிவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேரிளம் அப்படின்னா 32லேருந்து 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து பேரிளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.